கதிரை வந்து பாண்டியன் வந்து அடிச்சிடுறாரு. நீ எப்படிடா பாட்டியை பார்த்து அந்த மாதிரி பேசுவ, நீ முதல்ல இந்த வீட்லயே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு கதிர் வந்துட்டு நான் என்ன தப்பா பேசினேன், நான் இருந்தா தானே பேசினேன், எனக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு இந்த வீட்டுல எனக்கு உரிமை இருக்கு, எனக்கு அவங்க இங்க இருந்தது எனக்கு பிடிக்கல, நான் அதனால தான் அப்படி பேசினேன் அப்படின்ற மாதிரி வந்து சட்டம் போடுறாங்க. இது வந்து ஏன் வீடு, நீ இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, வீட்டை விட்டு முதல்ல வெளியே போடா, அதுக்கு முன்னாடி என் 10 லட்சம் அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதெல்லாம் வந்து முத்துவேல் வந்து வெளியே இருந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து முத்துவேல் வந்து நான் உள்ள வரலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. அதை பார்த்துட்டு பாண்டியன் கோமதி எல்லாமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அண்ணா என்ன இந்த நேரத்துல அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது எனக்கு நான் கொஞ்சம் பேசணுமா, நான் வரலாமா அப்படின்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி வந்து உள்ள வந்தோன்னே பாண்டியன் போய் கையை பிடிச்சிட்டு எல்லாமே எனக்காக தான், என்னாலதான் இவன் வந்து இப்படி பேசினா, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன நடக்குது வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுன்னு வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சீரியல் கதைகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்க வந்து கதையை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப திட்டுறாங்க. நீ வந்து இப்ப ரொம்ப நாளாவே வந்து நீ சரியே கிடையாதுடா, நீ வந்து அப்பத்தா விஷயத்துல வந்து நீ ரொம்ப தப்பா தான் பேசிட்டு இருந்த, நீ சித்தப்பாட்ட பேசும்போதே நான் கேட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அப்படியே சமாளிச்சுட்ட, ஏன் கதிர் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி வந்து ராஜி திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு கோமதி வந்துட்டு என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா அத்தை, அன்னைக்கு சித்தப்பா வந்து சொன்னாங்கல்ல, நீ வா என் கூட வந்து தங்கிருன்னு சொன்னாங்கல்ல, இவன் சொல்லிதான் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கோமதி வந்துட்டு என்னடா சொல்ற, அது உண்மைதானா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆமாமா நான் தான் சொன்னேன், உனக்கும் அப்பாவுக்கும் எப்ப ரொம்ப பெரிய சண்டை வந்துச்சு, அப்பா அம்மச்சி செஞ்ச அந்த காரியத்தினால தானே, இல்லாட்டி வந்து இந்த மாதிரி சண்டை வந்திருக்காது இல்ல, காரணம் வந்து அவங்க தானே, அதனாலதான் நான் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் வந்து அம்மச்சி வந்ததுனால வந்து அந்த சண்டை வர கிடையாது, அவங்க வந்து என்னைய வந்து உங்க அப்பா வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, அதுக்காக தான் வந்து நான் சண்டை போட்டுட்டு போனேன்னு ஒழிய வேற எதுக்காகவும் கிடையாது, காரணம் வந்து அவங்க கிடையாதுடா அப்படின்றாங்க. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கதான் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கணும், அதுல விட்டுட்டு நான் அங்க சந்தோஷமா இருந்தேன், அங்க இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டே இருந்தா எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால நான் பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாண்டியன் வந்து ரொம்ப கோபப்பட்டு என்னடா பேசிட்டு இருக்க, ஒரு பெரியவங்க உன்னை வந்து தூக்கி வளர்க்க ஆசைப்பட்டவங்க, நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டவங்களை வந்து நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க, இதெல்லாம் வந்து நல்லது நினைச்சிட்டு இருக்கடா அப்படின்ற மாதிரி வந்து திட்டாங்க. அதை கேட்டுட்டு கதிர் இருந்துட்டு நான் அப்படிதான் பேசுவேன், எனக்கு மனசுல தோணாத நான் பேசினேன், உங்களுக்குள்ளயும் இருக்கும் தானே அதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு பாண்டியன் வந்துட்டு இல்ல, நீ வந்து பேசுன ரொம்ப பெரிய தப்பு, நீனே வந்து இந்த வீட்டுல இருக்க தகுதி கிடையாது, நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு கதை இருந்துட்டு நான் எதுக்கு வெளியே போகணும், எனக்கு இந்த வீட்டுல இருக்க எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பாண்டியன் இருந்துட்டு சொல்றாங்க, நான் சொல்லணும்டா அதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு, ஒரு வயசானவங்களை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்க, அப்படி இருக்கும் போது உனக்கு எப்படி இங்க இருக்க தகுதி இருக்குன்னு சொல்றான், நீ வந்து இந்த வீட்டுல இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. கரெக்டா வெளியே தள்ளும் போது வந்து முத்துவேல் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச வந்து பாண்டியன் வந்து பாத்துட்டு நீங்க எதுக்கு இப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உள்ள வரலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ராஜி வந்துட்டு அப்பா அப்படின்றாங்க. கோமதி வந்துட்டு என்ன இந்த நேரத்துல எதுக்காக அப்பா வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், நான் வந்து உள்ள வந்து சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி வந்து கரெக்டா முத்துவேல் வந்து கோமதி வீட்டுக்கு போகும்போது சக்தி வந்து பாத்துறாங்க. இப்போதைக்கு தேவையில்லாம அண்ணன் அங்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து அவர் நினைச்சுக்கிறாரு. இந்த பக்கம் வந்து கரெக்டா வந்து முத்துவேல் வந்து பேசுறாங்க. நான் ஒரு நிமிஷம் பேசலாமா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதிர் நீ உள்ள வா அப்படின்றாங்க. பாண்டியன் உடனே திட்டாரு, அது வந்து அவன் செஞ்ச தப்புக்கான நான் கொடுத்த தண்டனை, அவன் உள்ள வரக்கூடாது அப்படின்றாங்க. இல்ல அவன் எந்த தப்புமே செய்ய கிடையாது, நான் சொல்லிதான் அவன் செஞ்சான் அப்படின்றாங்க. என்ன நீங்க சொல்லி செஞ்சானா அப்படின்ற மாதிரி வந்து கேக்குறாங்க. ஆமா எனக்கு வந்து எங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசை, நான் இல்லாத நேரம் தான் வந்து சக்தி அப்படி பண்ணி அனுப்பிட்டான், நான் வந்து கூப்பிட்டாலும் வந்து அம்மா வரல, எனக்கு அம்மா கூட இருக்கணும்னு ஆசை, நான் அவன்கிட்ட அது மாதிரி சொன்னேன், அதனாலதான் வந்து பண்ணான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி வந்து கோமதி வந்து கேக்குறாங்க. இல்ல எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு வந்து எங்க அம்மா கூட இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு, அதனாலதான் வந்து நான் ஒரு நாள் கதிரை பார்த்தேன், எனக்கு எப்படியாச்சும் வந்து எங்க அம்மாவை என் கூட அனுப்பி வச்சிருன்னு நான் சொன்னேன், அதனாலதான் வந்து நான் எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்றாங்க. உடனே கோமதி வந்துட்டு இல்ல நீங்க 2 பேரும் எப்பல இருந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல எதர்ச்சியா தான் மீட் பண்ணோம், எனக்கு அது மாதிரி சொன்னோம், எனக்கு அவன் அம்மா வந்து எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருன்னு நான் கேட்டேன், சரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான், அவ்வளவுதான் அப்படின்றாங்க. உடனே வந்துட்டு இல்ல நீங்க ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து சொல்லவே இல்லை. பாண்டியன் வந்துட்டு ஈர கோமதி நீ வந்து அமைதியாரு, நான் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாண்டியன் வந்து தனியா கூட்டிட்டு போறாங்க. சொல்லுங்க உங்களுக்கு எதோ இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு எங்க அம்மா கூட இருக்கணும்னு தோணுச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சமாளிச்சிடறாரு. இந்த பக்கம் வந்து கதிரை வந்து நீங்க இந்த கதிரை எனக்காக மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரின்னு கதிரை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க. ஆனா வந்து பாண்டியனுக்கு வந்து ஏதோ ஒண்ணு தோணிக்கிட்டே இருக்குது, 2 பேத்துக்குள்ள வந்து ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து நினைச்சிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல வந்து கதிரை வந்து கூப்பிடுறாங்க. பாண்டியன் கூப்பிட்டோன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னு உங்க மாமாவுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி டைரக்டாவே கேக்குறாங்க. அதை கேட்டுட்டு கதிர் வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் பார்த்தேன் அம்மா கூட எனக்கு இருக்கணும்னு தோணுது, நீங்க என் வீட்டுக்கு அம்மாவை அனுப்பி வச்சிருன்னு சொன்னாங்க, அதனாலதான் அப்படி பண்ணினேன் அப்படின்றாங்க. அப்படின்னா நம்ம அந்த மாதிரி அவங்க பிள்ளை உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு போங்கன்னு சொன்னாவே அம்மா அத்தை போய் பேசிட்டு வந்திருப்பாங்களே, நீ ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ற, இதுல ஏதோ இருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல,
இல்லப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் வந்து சமாளிச்சுட்டே இருக்காங்க. அதை கேட்டுட்டு பாண்டியன் வந்து சொல்றாங்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்டா, நீ முதல்ல சொல்லு என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா, என்னப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீயும் உங்க மாமாவும் திருச்சிக்கு போனீங்க, ஒன்னாதான் திருச்சிக்கு போனீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனீங்க அப்படின்னு வந்து டைரக்டா வந்து கேட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அப்பா எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எனக்கு தெரியும்டா, என்ன நடக்குதுன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா நான் மாமாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். மாமாவுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அவருக்கு வந்து கேன்சர்ப்பா, அதுமே வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் வந்து அவங்க வந்து பொழைக்கவே முடியுங்கிற அளவுக்கு இருக்காரு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து பாண்டியன் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. டே நீ இது வந்து உனக்குள்ளேயே வச்சிருக்கிறது வந்து தப்புடா, அவங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தருக்குனாச்சும் தெரியணும், இல்ல அவங்க ஒய்ஃபுக்கு உன் தம்பிக்கு யாருக்காச்சும் வந்து தெரிஞ்சாதான்டா வந்து நல்லது, இது நாளையும்னா வந்து உன் மேல பழி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நானும் வந்து பள்ளிக்காகலாம் சொல்லப்பா, அவங்களுக்கும் தெரிஞ்சா அவங்க கொஞ்சம் தைரியமா இருப்பாங்க, நான் அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன். ஆனா வந்து நான் இல்லைன்னா அவன் வந்து உடஞ்சு போயிடுவான், அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி வந்து கதிர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு சரி இப்ப என்னதான் நிலைமை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லப்பா அவர் வந்து தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஆகணும், தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி வர முடியும், அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணணும், ஆபரேஷன் பண்ணாதான் வந்து உயிருக்கே வந்து உத்தரவாதம் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்கப்பா அப்படின்றாங்க. சரிடா இப்ப எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ட்ரீட்மெண்ட் இப்ப போய் தான்ப்பா இருக்கு, காரைக்குடியில தான் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு, எப்பயாச்சும் திருச்சி போற மாதிரி இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுவாரு, நான் திருச்சி கூட்டிட்டு போவேன் அப்படின்றாங்க. சரிடா பாத்துக்க, எதுக்கு மேல வந்து எதுவும் ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, ஆனா வந்து எவ்வளவு கூடிய சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அவங்க வீட்டுல யாராச்சும் ஒருத்தர் காதுல வந்து இந்த விஷயத்த போட்டு வச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுறாங்க. ஆனா அந்த விஷயத்த வந்து ராஜிகிட்டையும் அம்மாட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்றாங்க. ஏன்டா ராஜிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுதானே ஆகணும் அப்படின்றாங்க. இல்லப்பா அவ வந்து ஐபிஎஸ் ஆகுற வரைக்கும் இந்த விஷயம் தெரிய வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க. சரி நான் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு வந்து வந்துடுறாங்க. கரெக்டா வெளியே வர நேரம் வந்து சக்திவேல் வந்து வந்துடுறாரு. இன்னைக்கு எதுக்குடா எங்க அண்ணன் உங்க வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எதுக்காக வந்தாங்கன்னா, நீ உங்க அண்ணன்ட்டே அதை கேட்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வந்து கதிர் சொல்றாங்க. சக்தி வந்து சொல்றாரு, இல்ல உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்னமோ நடக்குது, என்னன்னு மட்டும் சொல்லு, நீ வந்து இன்னைக்கு எங்க ஆத்தாவை வெளியே அனுப்புனதுக்கு காரணம் கூட எங்க அண்ணனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்க அண்ணன் தான் வந்து நாங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்த போது எங்க அண்ணன் எதுவுமே தெரியாம இல்லாம உன்னையும் வந்து பாத்துட்டு இருந்தாரு, நான் பார்த்தேன், என்ன நடக்குதுன்னு இப்ப சொல்ல புரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதிர் வந்து சொல்றாங்க, என்னால என்ன நடக்குது எது நடக்கலாம் சொல்ல முடியாது, உனக்கு அப்படி விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு உங்க அண்ணன்ட்ட நீயே போய் நேரடியா கேட்டுக்கங்க, என்ன விடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சக்திக்கு வந்து ரொம்ப கோமாயி, இருடா நான் எப்படியும் நான் வந்து கேட்டு சொல்றேன், கேட்கறேன் பாரு, இது பெரிய பிரச்சனைனாலும் பரவாயில்ல நான் கேட்டே தீருவேன் அப்படின்ற மாதிரி வந்து கோவத்தோடய வந்து சக்தி வந்து உள்ள போயிடுறாங்க. மறுநாள் கோயில்ல வந்து காமிக்கிறாங்க, அஞ்சலியும் சரவணனும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து மீரா வந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்தோன்னே ரெண்டு பேருமே வந்து அவங்க பேர் நட்சத்திரம் சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி வந்து சொல்லி அர்ச்சனை பண்றாங்க. அதை பார்த்துட்டு மீனா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம கண்ணுல தான் முதல்ல படுது, நம்மளுக்கு அப்படியே தான் பிறந்திருக்கோமோ அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுக்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரத்துல வந்து கோமதியும் வந்து அந்த கோயிலுக்கு வராங்க. கோமதியும் மீனா வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன தந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி நான் எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு, அம்மாச்சி வேற வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களா, அதான் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சாதான் கோயிலுக்கு போலான்னு வந்தேன், சரிவா போயிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. கரெக்டா வந்து அஞ்சலியும் சரவணனும் கை கோத்துட்டு போறத வந்து கோமதி பாத்துடுறாங்க. இனிமே என்ன நடக்குங்கிறத வந்து தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தொடர்ந்து பார்க்கலாம்.